ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிச்சனில் வந்து கேபினெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் அங்கே சைட்டுக்கு போயிட்டு ஃபிட்டிங் ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கிச்சனில் வந்து ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கிச்சன். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வெறும் வுட் ஒர்க்கு மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இங்கேயே ரெடி ஆகிடும். 95% வந்து 75%க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளைண்ட் வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுற பொறுத்து, அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு வந்து எவ்வளோ வந்து சைட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து வைக்கணும், அதுக்கப்புறம் இங்கேயே வந்து எவ்வளோ ஒர்க்கு வந்து முடிக்கணும், இது பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அது டீட்டெயிலாக வந்து சொல்லணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அது கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இங்கே முடியும். அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கம்ப்ளீட்டாகவே வந்து அவங்க ஆல்ரெடி கிச்சன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்து இல்லாத அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க கிச்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேபினெட்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டேண்டம்லாம் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக அங்கே போயிட்டு அப்படியே வந்து ஜஸ்ட்டு ஃபிட்டிங் ஒர்க்கு தான். திருப்பி அந்த டேண்டமில் நெக்ஸ்ட் அந்த செல்ஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துல வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது. அப்படின்னா கேபினெட்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்ரவுண்டில் வந்து தெரியுதுங்க இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கேபினெட்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். இதுதான் கேபினெட்ஸ். இது வந்து வேறோட சைட்டுக்கு இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கேபினெட்ஸ் வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி காமிக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே வந்து ஹைட்ராலிக், அதுக்கப்புறம் வந்து புல் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபிட்டிங்ஸ் இருந்தாலும் கூட டைரெக்டாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து அதுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து வேணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜஸ்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நாங்களாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இதோட பாக்ஸ் வந்து என்ன ஹைட்டு என்ன விட்த்து அப்படின்ட்டு ஒரு கேல்குலேஷன் வந்து எடுப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வர்றது. இதுக்கு மேலே வந்து டோர் வரும். இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஆக்சசரிஸ் வந்து ஒரு காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உள்ள லேமினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிங்கனாலே ஒரு காஸ்ட்ன்றது வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். அப்படியே பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேபினெட்ஸ் இருக்கும். இது டி நகர் சைட்டோடது. இந்த கேபினெட்ஸில் வந்து இன்னர் லேமினேஷனில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ன்றது வந்து இருக்கும். கலர் பேஸ் பண்ணி லைட்டாக டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். பேசிக்காக அதுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து வேணும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது போய் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து டோர் ஒர்க்கு ப்ராசஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நம்ம என்னென்ன ஒர்க் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம், கிச்சன் வந்து ரொம்ப நாஸ்தி ஆகி விட்டுருவாங்களோ, இன்டீரியர் வந்தாலும் யார் வந்தாலும் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியராக ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பில்டர் இல்லைனா நீங்கள் ஒரு மேஸ்திரி வச்சு பில்டிங் வந்து கட்டுறீங்க, இல்லை இன்ஜினியர் வச்சு நீங்கள் பில்டிங் வந்து கட்டுறீங்க அப்படின்னா சிவிலில் வந்து கை வைக்காமல் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் அங்கே ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து இருக்காது. நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் வந்து பண்ணுறீங்க, எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் பெயிண்டிங், அதுக்கப்புறம் டைல்ஸு, கிரானைட், மார்பிள், யூபிவிசி, கம்ப்ளீட்டாகவே அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்ம வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஹால்லையோ கொஞ்ச நாள் வரைக்கும் ஹால்லையோ வந்து பெட்ரூம்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெக்கேட் பண்ணி வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேஷன் ப்ராசஸ் வந்து ஒர்க் வந்து நடக்கும். இதுதான் கிச்சன் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கேபினெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஃபஸ்ட்டு வீடியோவில், இந்த சைடு வந்து ஜன்னல் இல்லாமல் இருந்திருந்தேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கேபினெட்ஸ்லாம் வந்து அடிஷ்னலாக வந்திருக்கும். பட் என்னென்னா ரெண்டு சைடுமே ஜன்னல் வர்றதுனால கேபினெட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்பர் யூனிட் வந்து சொல்கிறேன்.
அப்படியே அந்த சைடு வந்து அவன் ஓடிஜி வர்ற மாதிரி வந்து இந்த சைடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா இந்த சைடில் வந்து 75% வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறோம். கம்ப்ளீட்டாகவே 75% டோர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த இடம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இதில் அந்த ஆக்சசரிஸ் எதுவுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. டேண்டம், ஆயில் புல் அவுட், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸு மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. இதில் இந்த எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுட்டு பேனலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். இந்த வுட்டு பேனல்ன்றது வந்து ஜஸ்ட்டு வந்து பிளெயினாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் ஏன்னா கிளைண்ட் சைட்லேருந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்ன்றது வந்து இல்லை. ஜஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ன்றது வந்து நம்ம பண்ணுறோம். அதோட வுட்டு லேமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கிச்சன், அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்து நம்ம அதிகமாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பிளான் பண்ணுறோம். கேபினெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். திங்ஸ்லாம் வந்து அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா டோரில் வர்றதுலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிலேருந்து டைரெக்டாக வர்றது இல்லையா, அதனால் டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் யூஸ் பண்ணுற பிராண்ட் லேமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா விர்கோ வரும். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ன்றது வந்து மாறும். இதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேபினெட்ஸ் வந்து நம்ம எடுத்துன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியிலே வந்து ஒட்டி முடிச்சிருவோம். சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒட்டுவோம். ஏன் ஒட்டுவோம் அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்களேன். இந்த இங்கே வந்து ஒட்டினதுனால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. வால் வந்து கிராஸாக இருந்தாலும் ஸ்பேஸ்ன்றது வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து கேப் இருந்தாலும் கூட நார்மலாக வந்து கவர் பண்ணிடலாம். இங்கே ஒட்டணும் அப்படின்னா நாங்கள் அதுவே வந்து ஃபேக்ட்ரியில் ஒட்டுறோம் அப்படின்னா அந்த சைடில் வந்து கேப் வந்துடும். சிலிக்கான் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்துச்சுன்னா சிலிக்கான் வந்து போட்டுருவோம். இல்லை ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓவரால் ஃபினிஷிங் வைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இதில் இங்கே வந்து ஹேண்டில் வந்து ஒட்டினா மட்டும்தான் கரெக்டாக வரும். அதுவே வந்து ஃபேக்ட்ரியில் வச்சு ஒட்டுறோம் அப்படின்னா அந்த சைடில் வந்து ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா வால் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து ப்ராப்பர் ஃபினிஷிங்ன்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க உங்களுக்கு. அந்த சைடு கேப்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கே கிடையாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த கேபினெட்ஸ்லாம் நடுவில் டச் ஆகிடுச்சு. அந்த சைடு இந்த சைடு வந்து கேப் வந்துடுச்சு. பட் என்னென்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இருந்தாலும் ஒரு வாலோட அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து வரும். இது வந்து தனி கேபினெட், இது வந்து தனி கேபினெட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு கிச்சன் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா திங்ஸ்லாம் வந்து அதிகமாக ஃபில் பண்ணிக்கலாம். இதுலேயே பேண்ட்ரி யூனிட் அதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ்லாம் போட்டு பண்ணலாம். பட் ஏன்னா பட்ஜெட் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் லாஃப்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணி அதுக்கு மேலே வந்து அப்படியே டோர்ஸ்லாம் வந்து போட்டுருவோம். இப்போ இதுவே வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேம் போட்டுவிட்டோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரூஃப் வந்து அந்தளவுக்கு வந்து கிராஸாக இருக்குது. பட் என்னென்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னு சொல்லலை. ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு டோர் வந்து போட்டுரும். அந்த சைடு வந்து பேக்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிடுவோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப், இந்த டேண்டம்க்கெலாம் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டி ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஃப்ராஸ்டி ஒயிட். இந்த சைடு வந்து ஒரு 2 டோர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆயில் புல் அவுட் வரும், ஒரு எல் கார்னர் வந்துடும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 டேண்டம்ஸ், அதுக்கப்புறம் 2 டேண்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேஸ் சிலிண்டர் வைக்கிற ப்ரொவிஷன் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க.
அந்த டேண்டமில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மேலே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு. பட் என்னென்னா இந்த காங்கிரீட்டோட திக்னஸ்னால வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பில்டர் சைட்லேருந்து முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். வெறும் வுட் ஒர்க் மட்டும்தான் இதில். சிவில் அதுக்கப்புறம் வந்து கிரானைட் கவுண்டர் எதுவுமே வந்து நம்ம டச் பண்ணல. வெறும் வுட் ஒர்க் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். லாஸ்ட்டில் வந்து சிலிண்டர் இந்த சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் யூனிட் இங்கே ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து போட போகிறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் கார்னர் வந்து இந்த சைடு வரும். அப்படியே இந்த சைடு வந்து சிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துட்டு போகிறோம். ஏன்னா ஒரு கிச்சன் வந்து பண்ணுறப்பயே அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நாங்கள் அதில் கொடுத்துட்றோம். அதனால் எந்த கிச்சனில் வந்து நீங்கள் பார்த்தாலும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த மாதிரி யூனிட்ன்றது வந்து தனியாக வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ க்ளீனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். சிங்க்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கிற அந்த ட்ரேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து வாஷ் பண்ணி டைரெக்டாக வந்து வச்சுக்கலாம். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சிங்க் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்ன்றது வந்து இவ்வளோ தான் வரும். இதுவே வந்து நீங்கள் ஜன்னல் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு பிரைட்டான்றது வந்து இன்னும் பண்ணலாம். லைட்ஸ்லாம் வந்து போட்டு. பட் என்னென்னா நம்ம வந்து வெறும் வுட் ஒர்க் வந்து பண்ணுறதுனால அதை பற்றிலாம் வந்து பேசக்கூடாது. ஏன்னா அங்கே என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அதனால் இப்போ ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டைலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்ன்றது வந்து கம்மி தான். ஃபைனல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் இதோட பட்ஜெட் வந்து என்ன பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இங்கே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது இந்த வீட்டுக்கு பூஜை யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பில்டர் சைட்லேருந்து அவங்க ஃபினிஷ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணி அதுக்கு மேலே வந்து டோர்ஸ்ன்றது வந்து போட போகிறோம். இது வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டதோட கிச்சனோட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிடுறேன். ஏன்னா இதில் பெருசாக வந்து நம்ம இதுவே வந்து பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு டோர் வந்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறோம். அதனால தனியாக ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து மேக் பண்ணலை. ஓவராலாக அந்த கேபினெட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து போட்டுக்கலாம். டோர்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் டோர் டிசைன்ன்றது வந்து போட்டுக்கலாம். ஓவராலாக டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 டேண்டம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன்ன்றது வந்து கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு டார்க் கலர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலர்ன்றது வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா ஒரே கலர் வந்து மேக்ஸிமமாக வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி வந்து ஆகிடும். இந்த மாதிரி வந்து கலர் டிஃப்ரென்சியேஷன்ன்றது வந்து நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கான்றது வந்து இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கலாம். கம்ப்ளீட்டாக டோர்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக வந்து கேபினெட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கேபினெட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா டேண்டம்ஸில் வந்து போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டோர்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி பீஸ்ன்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் என்னென்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம எதுவுமே டச் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு டோர் மட்டும்தான், ஃப்ரண்ட் டோர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.